வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் மித்ரா எப்படியாவது பாட்டி கையால் இந்த பாரதி அடி வாங்கணும் அப்படின்னு சூழ்ச்சி செய்து நம்ம பாரதி எல்லாத்துக்கும் காஃபி கொடுத்துட்டு இருக்க நேரம், பாட்டி பக்கம் வர நேரம் நம்ம பாரதியின் காலை வாரி விட்டு காஃபியை பாட்டிக மேலே கொட்டிடுறாங்க நம்ம பாரதி. அதோட இந்த ஏண்டி நீ என்னை பழி வாங்கிறதுக்கு தான் என் மேலே காஃபியை கொட்டியிருக்க, நான் அன்னைக்கு உன்னை எதிர்த்து பேசுகிறதுனால தானே இதை பண்ணு, நான் உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வேலைக்கார ஸ்தானத்தில் எதுக்கு வைக்காம இப்படி விட்டதுனால தான் நீ தலைக்கு மீறி தெரிய உன்னை எல்லாம் அடித்து உடைக்கணுண்டி அப்படின்னு ஓங்கி நம்ம பாரதிக்கு கணத்தில் பலார்னி வைக்கிறாங்க நம்ம லண்டன் பாட்டி. இதில் ஆத்திரப்படுறாங்க நம்ம ஆதி. என்னடா என் மனைவியை என் கண்ணு முன்னாடியே இவங்க எல்லாம் அடிப்பாங்களா, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு டீ கப்பை அப்படியே கீழே போட்டு உடைச்சி நம்ம ஆதி சொல்கிறாங்க, நிறுத்துங்க என் மனைவி பாரதி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. மித்ரா அப்படியே நடுங்கி போகிறாங்க. என்ன அப்போ இவனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் சைலண்டாக இவ்வளோ நாள் இருந்திருக்கானா அப்படின்னு. என்ன சொல்கிற, என் பொண்ணவெல்லாம் நீ என் பேத்தியெல்லாம் நீ கட்டிக்க போகிற, அதுக்கு பிறகு எதுக்காக நீ இப்படி வேலைக்காரிக்கு வேலைக்காரியை பார்த்து மனைவின்னு சொல்லுற அப்படின்னு லண்டன் பாட்டி ஆவேசத்தில் என்ன மித்ரா இதெல்லாம் அப்படின்னு கேட்க நேரம், வாயை மூடுங்க, என்னோட மனைவி தான் பாரதி, நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து வாழ போகிறோம். உங்கள் பாட்டி இவ்வளோ கோபத்தில் மித்ரா என்னோட பாரதியை அடிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்கிற ஆதி, உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டா? ஆமாம், எல்லாமே ஞாபகம் வந்துட்டு, ஆனாலும் உன் மேலே எனக்கு கொஞ்சம் அனுதாபம் இருந்தது. ஆனால் நீ இப்போ பாரதியோட காலை வாரி விட்ட பார்த்தியா, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். வேணும்னு உனக்கு பகை பாரதிக்கு மேலே இருக்குது, அதனால தான் இதை செய்கிற. நீ சொல்கிறேன் கேட்டுக்கோ, எனக்கு மனைவி பாரதி தான், நான் சேர்ந்து வாழ போகிறேன், எனக்கு ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி தூக்கி வாரி போடுதுங்க. ஏடி மித்ரா, நீ கல்யாணம் ஆன நபரையா கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச, அதுவும் அந்த வேலைக்காரிக்கு புருஷனா இந்த ஆதி அப்படின்னு அந்த இடத்துல பாட்டி நம்ம மித்ராவின் கன்னத்தில் பலார்னி வைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பாரதி எல்லாத்துக்கும் டீ குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணி காஃபியை எடுத்துக்கொண்டு போகிறாங்க தட்டில். அதே நேரத்தில் எல்லாத்துட்டையும் கொடுத்துக்கிட்டு வர நேரம் நம்ம மித்ரா பார்க்குறாங்க, இது சரிப்படாத போக்கா இருக்குது, இந்த பாரதிக்கு நல்ல இடம் கொடுத்துடக்கூடாது, பாட்டி இருக்காங்கள, பாட்டி கையில் 5-6 அடி வாங்கினாதான் இந்த பாரதி திருந்துவர், நம்ம வழியில் வராமல் இருப்பா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. டீ நம்ம பாட்டிக்கிட்ட கொடுக்க நேரம் நம்ம பாரதி காஃபியை நீட்டுறாங்க. இந்த சைடு பாரதிக்கு காலை வாரி விடுறாங்க மித்ரா. ஒரு கட்டத்தில் தடுமாறி டீ கப்பு நேராக பாட்டியோட மேலே விழுந்துடுது. பாட்டி என்ன இவ இப்படி செய்துட்டாளே அப்படின்னு இதெல்லாம் வேணும்னு தான் செய்த மாதிரி இருக்குது, என்ன தைரியம், என் மேலே நீ காப்பியை கொட்டிடுவியா அப்படின்னு பலார்னு ஒன்று வைக்கிறாங்க. என் மேலே நான் அன்னைக்கு உன்னை எதிர்த்து பேசுகிறேன், வேலைக்காரின்னு எல்லாம் சொன்னேன், அந்த கடுப்பில் தானடி இதெல்லாம் பண்ணியிருக்க, பார்த்தாலே தெரியுது, உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். சுதாகர் இவ எல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ளே விட்றா, இந்த வேலைக்காரையெல்லாம் இப்படி விட்டா இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல அன்னைக்கு எங்கள் கிட்ட எதிர்த்து நீ பதில் சொல்லு நேரமே உன்னை ஓங்கி உன்னை அரைஞ்சிருக்கணும், அது மிஸ் ஆகிட்டு இப்போ வாங்கிக்கோ அப்படின்னு 5-6 வைக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஆதி எவ்வளோ தைரியம் இருந்தால் மித்ரா வேணும்னு சூழ்ச்சி செய்து காலை தட்டி விட்டு அந்த கிழவிக்கு மேலே காஃபி கப்பு விழ வச்சிருப்பா அப்படின்னு கையில் இருக்க காஃபி கப்பை அப்படியே போட்டு உடைக்கிறாங்க. ஸ்டாப் மித்ரா, இதுக்கு மேலே நீ ஒன்றுமே சொல்லக்கூடாது, இந்த பாரதி என்னோட மனைவி, அவள் எனக்காக இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவமானப்படாத, என்னால் தாங்கிக்க முடியலை அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம பாட்டி லண்டன் பாட்டி ஆடி அடங்கி போயிடறாங்க. மித்ரா என்ன நடக்குது இங்கே, இந்த வேலைக்காரிக்கு புருஷனையா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்க்குற, உனக்கு கேவலமாக இல்லையா, இது ஒரு கல்யாணம் ஆன நபரை கல்யாணம் பண்ணணும்னு துடிக்கிறிய, இது அவமானம் இல்லையா அப்படின்னு அந்த இடத்த கேட்குறாங்க. என்ன ஆதி, நீ உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறியா, நீ பாரதியோட புருஷன் அப்படின்னு உள்ள இது உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நீ மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க அதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாம் தெரிஞ்சோம், நான் நீ என் மேலே வச்சுருக்க அன்புக்காக தான் நான் பாரதி வேண்டாம் அப்படின்னு
வந்து சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒருவேளை வந்து உனக்காக வந்து வாழலாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்து இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாமே மாறி போச்சு. நீ வேணும்னு ஒவ்வொரு வாட்டியும் பாரதியை வந்து நீ தாக்கிட்டு இருக்கிறது அவள் எனக்காக படக்கூடிய கஷ்டம். என் பிள்ளைங்க நான் தான் வந்து அப்பான்னு ஓப்பனாக சொல்ல முடியாமல் அவங்க துடியலை எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். இனி வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, நான் என் பாரதி கூட சேர்ந்து வாழ தான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லி தூக்கி வாரி போடுது. உடனே வந்து நம்ம பாரதி வந்து ஓடி போய் வந்து ஆதியை கெட்டி பிடிக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டா நம்ம 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு வந்து நீ எனக்கு மனைவி அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். ஆனாலும் உன் வாயால் உண்மையே தெரிஞ்சிக்க தான் நான் இவ்வளோ காலம் காத்துட்டு இருந்தேன். ஆனால் நீ சொல்லபாடு இல்லை. ஆனால் நீ வந்து அவமானமோ அடியோ யாருக்கு கையாலையும் நீ வந்து படதை என்னால் தாங்கிக்க முடியலை பாரதி. இந்த நாடகத்தை இதோ முடிப்போம். இனி வந்து கண்டிப்பாக உன்னை நான் வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என் மனைவி அப்படி இருக்க நேரம் உன்னை யாரும் எதிர்த்தா அவங்கள நான் விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே நேரத்தில் சுதாகர் நம்ம மித்ராவை சேர்ந்துக்கிட்டு என்ன இங்கே நடக்குது ஆதி, நீங்கள் தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? மித்ரா உங்கள் மேலே உயிரே வச்சிருக்கா அப்படின்னு வந்து உயிரே வைப்பாங்க. அடுத்தவன் புருஷன் மேலே உயிரை வச்சு என்னத்துக்கு? சொந்த புருஷனை வந்து பார்த்துக்கிடணும். நீங்கள் வந்து என் மனைவி இருக்கா, அப்படி இருக்க நேரம் நான் உங்கள் தங்கச்சி மேலே உயிர் வைக்கணும்னு தேவை கிடையாதுல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நம்ம பாட்டி வந்து லண்டன் பாட்டி ஓடி போய் மித்ரா என்ன ஒரு கேவலமான விஷயம், அதுவும் இந்த வேலைக்காரிக புருஷனே கூடையா வாழணும்னு நீ இப்படி துடிச்சிட்டு இருக்க, இந்த அவமானத்துக்கு வேற வழியே இல்லையா? ஏன்டி உன் கோணம் இப்படி இருக்கு? இதுக்கு உன் அண்ணனும் வந்து கூட சிங்கிச்சாங்க அடிக்கையா செய்யாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பலார்னி ஒன்று மித்ராக்கு போடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம திலகா பாத்தியாடி நான் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் லண்டன் மாமியார் இப்படி அப்படி வந்து பிடிச்சிட்டாங்க பாத்தியா, அவங்களுக்கு இருக்க அறிவு உனக்கு கொஞ்சம் கூட இல்லாம இருக்குதேடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திலகா வந்து சாப்பிட்டே வந்து சொல்லுறாங்க. ஆமாம்மா, அப்போ ஆதியோட மனைவி பாரதி தானா? பாரதி கூடயே இருந்தோம், பாசம் காட்டாமல் பிள்ளைங்களை ஒதுக்கி தள்ளிக்கிட்டு எப்படி தான் இந்த கல் மனசு ஆதிக்கு வந்து வாழ முடிஞ்சுதோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. சரி, இப்போ மாதிரி வந்து குட்டு முடிஞ்சிட்டு அப்படின்னு இருக்க நேரம் நம்ம பாரதியை வந்து கூட்டிக்கிட்டு இந்த வீட்டில் இருந்தால் உனக்கு அவமானமும் வந்து சுயமரியாதையும் இல்லாமல் தான் இருக்க முடியும். அதனால் இந்த வீடு வேண்டாம், நம்ம சந்தோஷமாக எங்கேயாவது போய் நம்ம பிள்ளைங்களோட வாழலாம் அப்படின்னு வந்து நம்ம பாரதியை வந்து கூட்டிக்கிட்டு நம்ம ஆதி கலையிறங்குறாங்க. இந்த உடனே வந்து நம்ம திலகா வந்து சொல்கிறாங்க, மித்ரா நீ கவலைப்படாத, என் தங்கச்சி பையன் கட்டுனா ஒன்று தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான், அவனை கட்டிக்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம பாட்டியும் சொல்கிறாங்க, ஆமாம் இப்படியெல்லாம் இருக்க நேரம் எதுக்குடி இந்த கல்யாணவனை கட்டிக்கிட்டு வாழணும் நீ விரும்புகிற அப்படின்னு வந்து அந்த கேவலமான பிழைப்புக்கு நாண்டுட்டு சாகலாம் மித்ரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க. வணக்கம்.